பலவீனப்பட்டார்கள். அநேக தாவை ஸ்தோத்திரங்க தாவை நல்லவரை ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில தாவை நல்லவரே தம்முடைய பிள்ளைக்கு உயிர் பாதுகாக்க உயிர்த்த தாவை ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் நீண்ட நாட்கள் அவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக தாவை ஸ்தோத்திரங்க தாவை அந்த மருத்துவமனையில சிகிச்சை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். விபத்தின் மூலமாகவும் வியாதி மூலமாகவும் ஏதாவது இறுதிய பலவீனத்தின் நிமித்தமாகவும் நாட்களை ஸ்தோத்திரங்க தாவை காற்று மூலமாகவும் அநேக நாட்கள வியாதிஸ்தராக இருக்கிறாங்க. அந்த வியாதிஸ்தர்களுக்கு ஏசப்பா தரிசனமாகி நல்ல ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும். பாவத்தினால் இருக்கலாம், அக்கிரமத்தினால் இருக்கலாம், தேவனுடைய கீழ்ப்படியாக இருக்கலாம், தேவனுடைய படிக்க என்று சொல்லி செயல்படக்கூடாதவரை தடையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சில பாவங்கள் அக்கிரமங்கள் எந்தவித பாவம் இருந்தாலும் தேவன் அதை மன்னித்து சுத்திகரித்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது, சுகத்தை கொடுக்க முடியாது. நாட்களை விபத்தா இருக்கலாம், எப்படிப்பட்டதா இருந்தாலும் இருதய பலவீனமா இருக்கிற தம்முடைய வீடுகளை இருதய பலவீனம் ஒரு நாள் சொல்லிட்டாவே நாட்களை சரியாக விட்டு மாறாது அவளுக்கு பலவீனங்கள் மாறாது, வியாதிகள் மாறாது, இருவர்கள் மாறாது. அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் சொல்லணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் இருதய பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு தாயாருக்காய் தகப்பன்மார்களுக்காய் சிறு பிள்ளைகளுக்காய் நல்லவரை வாழ்வர்களுக்காய் நல்லவரை வியாதிஸ்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆவியானவரே இந்த நாட்களில் வியாதிஸ்தருக்காய் இருதய பலவீனமா இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காய் இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள் இருதயத்தில் இருக்கிற நாடி நரம்பு எலும்பெல்லாம் நீர் கர்த்தாவே சுத்திகரிக்கப்பட முடியாது, பரிசுத்தம் பண்ண முடியாது, அவருடைய குறைகளை மன்னிக்க முடியாது, தப்புகளை மன்னிக்க முடியாது. இன்னைக்கு நாம் பலனடைந்து சுகமடைந்து ஆரோக்கியமடைந்து ஏசப்பாவை துதிக்கிறவர்களாய் சோதரிக்கிறவர்களாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதால் இன்னும் ஆலயத்தை கடந்து செல்வதால் என் ஆவியோடு உங்களோட உருவகத்தோடு ஆராதித்ததால் ஆவியாடைய சித்தத்தை சேர்த்தாய், உங்களுடைய தீர்மானத்தை சேர்த்தாய், உங்களுடைய காலை உங்களுடைய பாதத்துல காத்திருப்பதாய் காணப்பட பரிசுத்தாவியானவரே இந்த நாட்களே ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு காலம் நாங்கள் செவிக்கிறோம். காலை ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில இருக்கிற நல்லவரே காலை இருதய பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு காலம் நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு உறவினர்கள் உற்றார்கள் ஆவியானவரே பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பிதாவேஸ்வரருக்கு காலை நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாங்க ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்க தேவன் அனுப்ப சொல்லியால் ஜெபிக்கிறது காலை எப்போதே அவர்களுக்கு விடுதலை இழந்ததாக எப்போதே அவர்களுக்கு சுகம் சுகம் அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எப்போதே அவர்களுக்கு வெள்ளிகள் மறையட்டும், வியாதிகள் மறையட்டும், போராட்டங்கள் மறையட்டும். நாட்களே கட்டப்பட்ட கட்டுகள் உட்காடுகளாம் இயேசுவின் நாமத்தினால் தெய்வத்தினால் செலுத்தினேன். ஆவியானவருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும். தேவனுடைய நீரை எல்லாவற்றையும் உருவாக்கப்பட்ட தேவன் நீரை எல்லாவற்றையும் தாவே நல்லவரே ஒவ்வொரு கட்ட மனிதருக்கு நல்லவரே எந்தெந்த இடத்துல தாவே எந்தெந்த கட்ட உறுப்புகள் எந்தெந்த அவயங்கள் எந்தெந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அதில் அந்தந்த இடத்துல பாதுகாப்பு வைத்து தாவே மனுஷனுக்கு உயிரை கொடுத்து அது சென்ற ஒவ்வொரு தாவே நாடி நரம்பு எலும்பும் ரத்தம் எல்லாம் எங்கெல்லாம் ஓட வேண்டுமோ எங்கெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமோ எங்கெல்லாம் மனுஷன் உயிரோடு வாழ வேண்டுமோ அதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்ப்பா. அந்த செயல்பட்டு தாவே ஒன்றிழந்தாலே மனிதனுக்கு தாவே நல்லவரே சோதனைக்கு தாவே வாழ்க்கையில அது செயல்படக்கூடாதபடி நல்லவரே துக்கம் நிறைந்தவனாய் காணப்படுவாங்க தாவே. நாட்களே சோதனைக்கு தாவே ஒவ்வொரு விளைவுகள் வியாதிகள் இறுதி விளைவுகள் கைகால் தலைமுறைகள் தாவே ஸ்தோத்திரம் நல்லவரே இருக்கிற எல்லா விதமான பலவீனப்படுத்துகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால அனைத்து மட்டுமையாக செல்கிறோம். ஆவியானவரே நீர் உருவாக்கப்பட்ட தாய் எல்லாத்தையும் தாவே ஸ்தோத்திரಕ್ಕೆ தாய் உருவுகளுக்கு தாய் நல்லவரே பலனே ஆரோக்கியமே சுகமடையே கர்த்தரே ஆவியானவரே ஸ்தோத்திரಕ್ಕೆ தாய் நாடி நரம்பெல்லாம் நீ பலப்படுத்தி சித்திவிடுத்தி ஆரோக்கியம் தேவனுக்கு சொல்லியாக செய்கிறார். எப்போதே சுகம் உண்டாவதாக பலம் உண்டாவதாக நல்லவரே ஸ்தோத்திரம் ஆரோக்கியம் உண்டாகும்படியாக செய்கிறார். நம்முடைய வல்லமை கட்டளைப்பட்ட விசுவாசத்தோடு யாரெல்லாம் செய்கிறார்களோ யாரெல்லாம் தேவன் நோக்கி நல்லவரை சொல்லிருக்க விண்ணப்பம் படுகிறார்களோ அவர்களுக்கு தாய் நீ ஆக்குதலை அதிசயங்களை செய்ய கர்த்தருக்கு சொல்லியாக செய்கிறார். அவர்களுக்கு தாய் நேர்மை சமைவை கர்த்தர் ஆசீர்வதிக்க செய்கிறார். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.